குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, இந்த முருகனிடம் நீ இத்தனை நாட்களாக கேட்டதற்கு ஒரு பலன் கிடைத்து விட்டது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்க்கையை தருவதற்கு இந்த முருகனானவன் வந்திருக்கின்றேன். உன் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து நீ வருந்திக் கொண்டு இருந்தாய். உள்ளமும் உடலும் வீணாய் போய்கொண்டிருந்தது. விரதங்களும் இருந்து விட்டேன். என் பாரங்கள் இன்னும் குறையவில்லையே என்று என்னிடம் வருந்திக் கொண்டிருந்தாய். இதோ உன் இன்பத்தை நான் சேர்க்கின்ற வேலை வந்துவிட்டது. இந்த முருகனானவன் உனக்கு ஒரு சத்திய வாக்கினை கொடுக்கின்றேன். இறுதி வாய்ப்பினை தருகின்றேன். உன் வாழ்க்கையின் வரமாகவே பெற்றுக்கொள். உன் இன்பம் உனக்கை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. நீ ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை கடப்பதே கடினமாக இருக்கிறதே முருகா என்று என்னிடம் சொல்கிறாய். உன் கடினத்தை கடந்து வா என் செல்ல மகளே. உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. அதை தட்டிவிடாமல் நீ எடுத்துக்கொள். நீ நினைக்கிறாய், என் அப்பன் முருகன் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறானோ என்று. அதுவல்ல என் கண்ணின் மணியே. உன் கண்களை மூடி அப்பா என்று கூப்பிட்டுப் பார். நான் உன்னருகில் நிச்சயம் இருப்பதை உணரத்தான் போகிறாய். நீ நினைத்தபடியான வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய். ஏதாவது பிரச்சனை வந்தவுடனே நீ உடனே பயந்து விடுகிறாய். அதனால்தான் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை பெறுவதற்கு சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்பிரச்சனை உன்னை உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக செதுக்கிக் கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொள். ஆகையால் நீ அதை பார்த்து பயந்து போக வேண்டாம். நான் உன் கண்களுக்கு அப்பாற்பட்டு உயிரோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளைகளுக்காகவே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது உன்னை விட்டு சென்று விடுவேனோ என்று எண்ண வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை உன்னிடம் கேட்காமலே உனக்கு கொடுக்கப் போகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகனுக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று? உன் பிரச்சனையை நீ எப்படி தீர்ப்பது என்று தெரியாமலே தானே திக்கற்று திணறிக்கொண்டே இருக்கின்றாய். அதை என்னிடம் விட்டுவிடு. என் காலடி பற்றி விடு. என்னை சரணாகதி அடைந்து விடு. நான் பார்த்து கொள்கிறேன். இந்த வேலவன் இருக்கும் பொழுது வினைகளை பார்த்து எல்லாம் நீ கலங்க வேண்டாம். வினை தீர்க்க நான் வந்து இருக்கும் பொழுது வஞ்சனைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்காக பிறவி எடுத்திருக்கின்றாய் என்பதில் உறுதியாக இரு. வைராக்கியம் என்ற ஒன்றை மட்டும் இழந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு உன் முயற்சியும் பயிற்சியும் செலுத்தி கொண்டே இரு. அதுதான் உன் முன்னேற்றத்திற்கான வழியாகும். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, எனக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று நீ நினைக்கும் பட்சத்தில்தான் உன் வெற்றியை தீர்மானிக்க முடியும். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அங்கு சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் எதிர்மறை எண்ணத்தை மட்டும் உன் மனதில் நீ வளர்த்து கொள்ளாதே. எதற்கும் கலங்காதே என் கண்ணை. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கான களத்தை நான் குறித்து விட்டேன். நான் உனக்கான ஒரு வழியை அமைத்து விட்டேன். உன் சுமைகள் அனைத்தையும் இனி உனக்கு பதிலாக நான் சுமக்க தொடங்கிய பிறகு எனக்கு வழித்துணையாக யாரும் இல்லையே என்று நினைக்காதே. உனக்கு வழியாக மட்டுமல்ல, உன் வெற்றியாகவே இந்த கந்தன் வந்து இருக்கும் பொழுது இவனை தாண்டி என்ன நடந்துவிடும்? உன்னை பார்த்து பலரும் வியக்குவதற்கான தருணத்தை தான் குறிக்கப் போகிறேன். நீ எந்த ஒன்றிற்காக ஏக்கம் கொண்டாயோ அந்த வென்றை வாழ்க்கையாகவே மாறப்போகும் தருணத்தை உனக்கு குறித்து விட்டேன். நீ நினைக்கின்றாய், ஐயோ, நாம் எல்லா நேரங்களிலும் தோற்று போய்கொண்டே இருக்கின்றோமோ என்று. அதுவல்ல என் கண்ணின் மணியே. நீ எல்லா நேரத்திலும் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கின்றாய். உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்த பிறகும் இந்த முருகன்
நான் உன்னை பார்த்துவிட்டு அமைதி காப்பேனோ என்று நினைக்காதே. அதை நான் எங்கனம் தராமல் இருப்பேன். உன்னுடைய முழு கவனமும் என்னுடைய பூஜையில் மட்டும் இருந்துவிட்டு போகட்டும். மீதியே இந்த முருகனானவன் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நிச்சயம் நல்வழி காண்பிப்பதற்குத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கப் போகிறது. அதற்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சில நிகழ்வுகளை புரிய வைப்பதற்காகத்தான் உன்னை சில சமயத்தில் சறுக்கல்களையும் சந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக நம் முருகன் நம் இடத்தில் இல்லையோ என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு பொழுதும் உன்னை தாழ்த்திவிட மாட்டேன். பணத்தை வைத்துதான் ஒரு சிலர் உன்னை எடை போடுகிறார்கள் என்றால் அவர்களிடம் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் உன்னிடம் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நான் அவர்களை உன்னிடத்தில் இருந்து நகர்த்தி விட்டேன். நீயோ நமக்கானவர் போய்விட்டாரோ என்று எண்ண வேண்டாம். எதற்கும் அஞ்சாதை. எதையுமே துணிந்து எதிர்த்து நின்று உனக்கான துணையாக இந்த முருகன் இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, மட்டம் தட்டுகிறார்களே என்று மற்றவர்களை பார்த்து நீ மனம் தளர்ந்து விடாதே, சோர்வடைந்து விடாதே. எத்தனை சோர்வுகளுக்கு இடையிலும் உன் வேண்டுதல் தான் நிறைவேறப் போகிறது. நான் உன் கனவை நிறைவேற்றுவதற்கு உன் கூடவே இருக்கின்றேன். எல்லா விதத்திலும் பாதுகாக்கப் போகிறேன். என் ஆசையும் அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது என் கண்ணை நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எதை செய்தாலும் உனக்குள் இருந்து உன்னை இயக்குபவன் இந்த முருகன் என்பதை உணர்ந்து கொள். உன்னை யார் வெறுத்தாலும் யார் காயப்படுத்தினாலும் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்படாதே. நீ எந்த செயலை செய்தாலும் சில பேர் குற்றங்களின் குறைகளை மட்டுமே நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே என்று நீ கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறாயே. என் பிள்ளையே, அந்த குற்றத்தையும் குறையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையான தன்மையை நிலையான வெற்றியை பெறுவதற்குத்தான் இப்படி ஒரு தன்னம்பிக்கையை நம் அப்பன் நமக்கு தருவதற்கு அங்கு ஒவ்வொரு நிலையும் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்று நினைத்துக்கொள். நான் நீ கூப்பிட்ட குரலுக்கு முருகா என்று அழைத்ததற்கு என்னாவென்று கேட்பதற்கு பதிலாக நீ எதற்கு அழைத்தாயோ அந்த செயலை முடித்துவிட்டுத்தான் உன் கண்முன்னே தோன்றப் போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை எப்படியெல்லாம் அங்கு வசைப்பாட வேண்டுமோ வசைப்பாடட்டும். அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் மனம் கலங்காதே. நீ நன்றாகத்தான் இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்றுத்தான் வாழப் போகிறாய். நீ நினைக்கின்ற செயல்கள் நல்லதாக இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளையே, உனக்கே உனக்கானதை நான் தராமல் இருப்பேனா? நம்பிக்கை இருக்கும் பொழுது நல்வழிப்படுத்தாமல் இருப்பேனா? எது முக்கியம் என்று அறிந்தும் உனக்கானதை விட்டு விடுவேனா? எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். இருட்டில் நடக்கும்போது வெளிச்சம் தெரிந்தால் எவ்வளவு சந்தோஷம் கொள்வார்களோ அதே சந்தோஷத்தை உன் வாழ்க்கையிலும் உன் கஷ்டமான நிலையில் இப்பொழுது படுகின்ற நிலையில் நான் உனக்கு எளிதான வெற்றியை தருவதற்கு வந்து விட்டேன். நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் உன் முருகன் தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது பயப்படாமல் செல். அப்பா நான் இருக்கிறேன். எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைவதற்குத்தானே நீ முயற்சி செய்கிறாய். அதற்கு முன்பதாகவே நீ வெற்றி அடைந்து விட்டதாக எண்ணி என்னிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. இந்த வேலவன் அதற்கேற்ற பலன் உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகிறான். என் பிள்ளையே, நீ என் செல்ல குழந்தை. என் சத்திய வாக்கு உனக்கானதுதான். உன் வீட்டில் எப்பொழுதுமே நான் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது நீ தேவை என்று கேட்பதற்கு முன்னதாகவே அந்த தேவையிருந்து செயல்படுத்தி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேற்றுவதற்கு நான் வந்து விட்டேன். இந்த முருகன் வந்து விட்டேன். வெற்றி உன்வசமாக மாறப்போகும் தருணத்தை நீ விட்டு விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு.
உன் அத்தனை முயற்சிகளிலும் இந்த முருகன் இருந்து உன்னை வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. எதிர்கொள்கின்ற அத்தனை காரியங்களும் இனி வெற்றி யோகத்தையும் சுபயோகத்தையும் தான் தரப்போகிறது. நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். யாம் இருக்க பயமேன்.